வணக்கம் எவ்ரிவோன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சூரிய குடும்பத்தில் முதல் ஆளாக இருக்கிற புதன் கோளை பற்றின 5 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புதனை பற்றின அடிப்படையான உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு சந்திரன் மாதிரி இதுக்கும் எப்படி பள்ளங்கள் இருக்குது, சூரியனுக்கு பக்கத்தில் இருந்து கூட ஏன் 2வது வெப்பமான கோளாக இருக்குது, சூரியனோட வெப்ப கதிர்வீச்சை எப்படி சமாளிக்குது, புதனில் எப்படி 2 தாட்டி சூரியன் உதயமாகுது, புதனில் வானம் எப்படி இருக்கும், புதனில் பனிக்கட்டிகள் இருக்கும்போது அங்கே உயிர்களால் வாழ முடியுமா, புதனுக்கு எப்போ அழிவு ஏற்படும் அப்படின்ட்டு இந்த மாதிரி புதனை பற்றின பல கேள்விக்கு இந்த வீடியோவில் பதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதன் சூரிய குடும்பத்தில் முதல் கோளா சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கு. சூரியன்ல இருந்து 5,80,00,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. 8 கோள்களில் இதுதான் ரொம்ப சின்னது. கிட்டத்தட்ட பூமத்திய ரேகை பகுதியில் 4,879 கிலோமீட்டர் விட்டம் கொண்டதாக இருக்கு. சனியோட நிலவான டைட்டனை விடவும் வியாழனோட நிலவான கேனிமிட விடவும் சின்னதாக இருக்கு. நம்ம சந்திரனை விட கொஞ்சம் தான் இது பெருசு. பார்க்கவும் சந்திரன் மாதிரி இருக்கும். சூரிய குடும்பத்தில் இருக்க முதல் 4 பாறைக்கோள்களில் புதனும் ஒன்று. பாறைகளில் 70% உலோக தாதுக்களும் 30% சிலிக்கேட் பொருட்களும் காணப்படுது. 450 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இளம் சூரியன் உருவானப்போ வாயுக்களும் தூசிகளும் ஈர்ப்பு விசையால் கவரப்பட்டு புதன் உருவானது. ஆனால் சில கோட்பாடுகள் 2 கோள்கள் மோதினதோட விளைவாதான் புதன் உருவானதா சொல்லுது. மோதின 2 கோள்களில் பெருசாக இருந்த ஒரு கோளோட இரும்பு தாது நிறைஞ்ச மையப்பகுதி தான் இப்போ புதனோட இரும்பு தாது நிறைஞ்ச மையப்பகுதியாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கருதப்படுது. இன்னொரு கோட்பாடு சூரியன் நெபுலாவில் அதிக உலோகங்கள் நிறைஞ்ச பகுதியில் புதன் உருவானதால தான் அதோட மையத்தில் இரும்பு தாது நிறைஞ்சிருக்க காரணமாக இருக்கும்னு கருதப்படுது. இப்போ புதனோட உட்புற பகுதி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். புதனோட மேற்புறத்தில் சாலிட் கிரஸ்ட்டுங்கிற மேலோடு மேற்புறத்தில் இருந்து 35 கிலோமீட்டர் ஆழம் வர பரவி இருக்கு. இந்த மேலோடானது அதிகமான கந்தகத்தையும் அதாவது சிலிக்கேட்டையும் கிராஃபைட் வடிவத்தில் கார்பனையும் கொண்டிருக்கு. அடுத்த லேயர் பாறைகள் நிறைஞ்ச மேண்டில். இது மேலோட்டில் இருந்து 400க்கும் அதிகமான கிலோமீட்டர் வரை பரவி இருக்கு. இதுக்கப்புறம் தான் புதனோட மையப்பகுதி தொடங்குது. மையப்பகுதியானது சாலிட் ஆன்டி கிரஸ்ட்டுங்கிற லேயர் மூலமாக மூடப்பட்டிருக்கு. அந்த லேயரை தாண்டி போனோம்னா இரும்பு தாதுக்கள் நிறைஞ்ச நிக்கல், சிலிக்கான், சல்பர், கார்பன் மாதிரியான தனிமங்கள் நிறைஞ்சிருக்கிற உருகிய நிலையில் இருக்கிற மோல்டன் அவுட்டர் கோர் இருக்கும். இதை தாண்டி உள்ளே போனோம்னா இரும்பு தாதுக்கள் திட வடிவில் இருக்கிற சாலிட் இன்னர் கோருங்கிற புதனோட உட்கரு இருக்கும். திரவ வடிவ இரும்பு தாதுக்கள் நிறைஞ்ச அவுட்டர் கோரும் திட வடிவ இரும்பு தாதுக்களால் ஆன இன்னர் கோரும் சேர்ந்து தான் புதனோட மையப்பகுதியை உருவாக்குது. புதனோட மையத்தில் 4,148 கிலோமீட்டர் விட்டம் கொண்டதாக இது இருக்கு. புதனோட மொத்த விட்டமே 4,879 கிலோமீட்டர் தான். அப்படிங்கிறப்ப அதில் 4,148 கிலோமீட்டர் வரைக்கும் இரும்பு தாது நிறைஞ்ச மையப்பகுதியாக இருக்கிறதால சூரிய குடும்பத்திலேயே அதிக இரும்பு தாதுக்கள் நிறைஞ்ச கோளாவும் பூமிக்கு அடுத்து அதிக அடர்த்தி கொண்ட கோளாவும் புதன் இருக்கு. ரோமானிய கடவுள்களோட தூதரான மெர்க்குரி கடவுள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக நகர்ந்துகிட்டே இருப்பார். அதனால தான் அவரோட தலையிலையும் கால்களையும் ரெக்கைகள் இருக்கும். அதே மாதிரி புதன் கோளும் காலில் ரெக்கையை கட்டின மாதிரி சூரியனை வேகமாக சுற்றுறதால அதுக்கு மெர்க்குரின்னு பேர் வைக்கப்பட்டது. புதனை ரீச் பண்ணுறது கஷ்டமான விஷயமா இருக்கிறதால இது வரைக்கும் 3 செயற்கைக்கோள்கள் மட்டும்தான் புதனை அடைஞ்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்கு. முதலாக 1973 ஏவப்பட்ட நாசாவோட மரைனர் 10 தான் புதனை அடைஞ்சு ஆராய்ச்சி பண்ண முதல் விண்கலமாக இருக்குது. அடுத்து 2004 நாசாவோட மெசஞ்சர் விண்கலமும் 2018 ஐரோப்பிய விண்வெளி நிறுவனமும் ஜப்பானிய விண்வெளி நிறுவனமும் சேர்ந்து அனுப்பின பெபி கொலம்போ கடைசியாக புதன் அடைஞ்ச செயற்கைக்கோளாக இருக்குது. இந்த 3 செயற்கைக்கோளால் மட்டும்தான் புதனை பற்றி இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரிய வந்தது. புதன் உருவாகும் போதும் அது உருவாகின பிறகும் விண்வெளியில் இருந்து வர்ற விண்கற்கள், சிறுகோள்கள், வால் நட்சத்திரங்களால் புதன் தொடர்ந்து தாக்கப்பட்டது. இந்த தாக்கத்தை குறைக்கிறதுக்கு வலிமையான வளிமண்டலமும் புதன் கிட்ட இல்லாதால முழு வேகத்தில் விண்கற்கள் தொடர்ந்து புதனை தாக்குனது. இதனால இப்போ பல பள்ளங்கள் காணப்படுது. பள்ளங்கள் ஒரு சின்ன கிண்ண வடிவ சைஸில் இருந்து 100கணக்கான கிலோமீட்டர் அகலமான சைஸ் வரைக்கும் வெவ்வேறு அளவுகளில் காணப்படுது. விண்கற்கள் புதனை தாக்கும்போது பாறைகள் நொறுக்கப்பட்டு சின்ன சின்ன நுண்ணிய துகள்களாக மாறி நாலா பக்கமும் சிதறடிக்கப்படுது. சிதறடிக்கப்பட்ட நுண்ணிய துகள்கள் கதிர்வீச்சை வெளியிட்டு பிரகாசமாக ஜொலிக்க செய்யுது. இந்த காரணத்தால தான் புதனில் இருக்க ஒவ்வொரு பள்ளமும் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச பள்ளங்களில் கலோரிஸ் அப்படிங்கிற பள்ளம் தான் மிகப்பெரிய பள்ளமாக இருக்குது. இது 1,550 கிலோமீட்டர் விட்டம் கொண்டதாகவும் பள்ளத்தை சுற்றி 2 கிலோமீட்டர் உயரமான மலைகளையும் உருவாக்கியிருக்கு. கலோரிஸ் பள்ளத்தை உண்டாக்குன விண்கல் புதனில் சக்தி வாய்ந்த தாக்கத்தை உருவாக்குனது. எந்த அளவுக்குன்னா கலோரிஸ் பள்ளத்தோட தாக்கமானது புதனை சுற்றி டிராவல் பண்ணி எதிர்முனையில் அதாவது 180 டிகிரியில் மலைப்பாங்கான முகட்டை உருவாக்கியிருக்கு. அப்படின்னா கலோரிஸ் பள்ளத்தை உருவாக்குன விண்கலோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு கொஞ்சம் வச்சு பாருங்க.
அடுத்து இந்த மாதிரி விண்கற்களோட மோதல்கள் எரிமலை வெடிப்புகளை தூண்டி மாக்மா குழம்புகளை வெளியேற்றுது. வெளியேறின மாக்மா குழம்புகள் காலப்போக்கில் பள்ளங்களை சுற்றி கருப்பு நிறத்தோடு இருக்கிற சமவெளிகளை உருவாக்குது. இந்த சமவெளிகளில் நம்ம தோலில் இருக்க நரம்புகள் மாதிரி காட்சியளிக்கிற பல 100 கிலோமீட்டர் நீளமாக இருக்கிற சுருக்க முகடுகளும் காணப்படுது. புதனோட மையப்பகுதி குளிர்ச்சி அடைஞ்சு சுருங்கும் போது அதோட மேற்புறத்தில் நீளமான இந்த மடிப்புகளும் சுருக்க முகடுகளும் உருவாகுது. இந்த மடிப்புகளும் சுருக்கங்களும் 1000 கிலோமீட்டர் நீளமாகவும் 3 கிலோமீட்டர் உயரமாகவும் இருக்கும். மலைகள்லையும் பள்ளங்கள்லையும் கூட இந்த சுருக்கங்களும் மடிப்புகளும் காணப்படுது. இந்த சுருக்கங்களும் மடிப்புகளும் நமக்கு என்ன உணர்த்துதுன்னா புதன் கோளோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கிறத நமக்கு உணர்த்துது. அடுத்து காலங்காலமாக இருந்த புதனோட உயரமான மேற்பரப்பு நிலப்பரப்புகள் பீடபூமி சமவெளிகளாக இருக்கு. இப்படி புதனில் பள்ளங்கள், பள்ளத்தாக்குகள், பீடபூமிகள், மலைப்பகுதிகள், சமவெளிகள், சுருக்க முகடுகள், மடிப்புகள் அப்படின்னு பல்வேறு விதமான நிலப்பரப்புகள் காட்சியளிக்குது. இதோட சேர்ந்து புதன் ஒரு பாறைக்கோளா இருக்கிறதால பழுப்பு நிறத்திலையும் சாம்பல் நிறத்திலையும் காணப்படுது. ஸோ புதனோட முழு தோற்றத்தையும் பார்க்கும்போது நம்ம சந்திரனை பார்க்குற மாதிரி இருக்கும். பூமியோட ஈர்ப்பு விசை 9.8 மீட்டர்/செகண்ட்². இந்த ஈர்ப்பு விசை பூமிக்கு வளிமண்டலத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கு. ஆனால் புதனோட ஈர்ப்பு விசை 3.7 மீட்டர்/செகண்ட்²ங்கிற அளவில் ரொம்ப கம்மியாக இருக்கு. புதனோட இந்த கம்மியான ஈர்ப்பு விசையாலையும் அது ரொம்ப வெப்பமாக இருக்கிறதாலையும் ஒரு ஸ்ட்ராங்கான வளிமண்டலத்தை அதால் தக்க வச்சுக்க முடியலை. ஆனால் 0.5 நானோ பாஸ்கல்ங்கிற மேற்பரப்பு அழுத்தத்தை கொடுக்குற ஒரு மெல்லிய வளிமண்டலம் புதனுக்கு இருக்குது. இந்த வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன், ஹீலியம், ஆக்சிஜன், சோடியம், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், சிலிக்கான், ஹைட்ராக்சன் மாதிரியான அணுக்கள் காணப்படுது. இந்த அணுக்களும் நிலையானது கிடையாது. திடீர்னு சிலது காணாமல் போயிடும், அப்புறம் திடீர்னு தென்படும். இந்த மாதிரி சூரிய காற்று புதனுக்குள்ளே நுழையும் போது அதில் இருக்க ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் அணுக்கள் வளிமண்டலத்தில் கலக்குது. புதனோட மேற்புறத்தில் இருக்க தனிமங்கள் கதிரியக்க சிதைவுக்கு உட்படும் போது ஹீலியம், சோடியம் மாதிரியான அணுக்கள் அட்மாஸ்பியரில் கலக்குது. புதனை தாக்குற விண்கற்கள் மூலமாக சோடியம், பொட்டாசியம், கால்சியம், ஆக்சிஜன் அட்மாஸ்பியரில் சேருது. இப்படி ஒவ்வொரு சோர்ஸ்ல இருந்தும் வர்ற அணுக்கள் ஒன்றா சேர்ந்து புதனில் அடர்த்தி கம்மியான ஒரு வளிமண்டலத்தை உருவாக்குது. இப்படி புதனோட வளிமண்டலம் அடர்த்தி கம்மியாக இருக்கிறதால வெப்பத்தை அதால் தக்க வச்சுக்க முடியாது. அதாவது என்னன்னா புதன் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க ஒரு கோள். அதனால புதன்ல இருந்து சூரியனை பார்த்தா பூமியில் இருக்கிறத விட சூரியன் 3 மடங்கு பெருசாகவும் 10 மடங்கு பிரைட்டாகவும் இருக்கும். இதனால பகல்ல வெப்பநிலை 430 டிகிரி செல்சியஸ் ரீச் பண்ணும். பட் இந்த வெப்பநிலையை தக்க வச்சுக்கிறதுக்கு புதனுக்கு அடர்த்தியான வளிமண்டலம் இல்லாததால நைட்டில் அப்படியே டெம்பரேச்சர் தலைகீழாக மாறி -180 டிகிரி செல்சியஸ்க்கு போயிடுது. ஸோ புதன் சூரியனுக்கு பக்கத்தில் இருந்தாலும் அடர்த்தியான வளிமண்டலம் இருக்க வெள்ளி தான் அதிகபட்சமாக 482 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை வச்சுக்கிட்டு சூரிய குடும்பத்தோட அதிக வெப்பமான கோளாக இருக்குது. அடுத்து புதன் ஒரு சின்ன கோள், தன்னைத்தானே ரொம்ப மெதுவாக சுற்றிக்குது. ஆனாலுமே சூரியனை இது வேகமாக சுற்றி வர்றதால உருவாகிற வெப்ப அலையானது இதோட மையத்தில் இருக்க இரும்பு தாதுக்களை திரவ நிலையில் வச்சுக்குது. இப்படி மையத்தில் இரும்பு தாதுக்கள் திரவ நிலையில் இருக்கிறதால தன்னைத்தானே மெதுவாக சுற்றினாலும் புதனை சுற்றி ஒரு காந்தபுலம் உருவாகுது. இந்த காந்தபுலம் பூமியோட காந்தபுலத்தில் வெறும் 1% தான் வலிமையானதாக இருக்குது. இருந்தாலுமே புதனை நோக்கி வீசுகிற சூரிய காற்றை தடுத்து நிறுத்த இந்த காந்தபுலம் போதுமானதாக இருக்குது. ஆனால் சில இடங்களில் புதனோட காந்தபுலம் வீக்காக இருக்கிறதால சூரிய காற்று உள்ளே நுழைஞ்சி புதனோட காந்தபுலத்தோட ஒன்று சேர்ந்து காந்த சூறாவளியை உருவாக்குது. இந்த காந்த சூறாவளி தான் புதனோட மேற்பரப்பில் இருக்க தனிமங்கள் கூட ரியாக்ட் ஆகி கதிரியக்க சிதைவை உண்டாக்கி முன்ன பார்த்த மாதிரி ஹீலியம், சோடியம், பொட்டாசியம் மாதிரியான அணுக்களை ரிலீஸ் பண்ணி அட்மாஸ்பியரில் கலக்க வைக்குது. இது புதனோட அடர்த்தி குறைவான வளிமண்டலத்துக்கு முக்கிய சோர்ஸாக இருக்கு. சூரிய குடும்பத்தில் இருக்க எந்த ஒரு கோளை விட புதன் தான் ரொம்ப வித்தியாசமாக சூரியனை சுற்றி வருது. சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறதால மற்ற எந்த கோளை விடவும் சூரியனோட ஈர்ப்பு விசைக்கு அதிகமாக ஆளாகி சராசரியாக மணிக்கு 47 கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருது. இது மற்ற எந்த கோளை விடவும் ரொம்ப வேகம். இவ்வளோ வேகத்தில் சூரியனை சுற்றுறதால வெறும் 88 நாட்களில் சூரியனை சுற்றி வந்துடுது. அப்போ புதனில் ஒரு வருஷங்கிறது வெறும் 88 பூமி நாட்கள் தான். ஒரு வருஷம் இவ்வளோ கம்மியாக இருக்கிறதால நாம் அங்கே வாழ்ந்தால் ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் பிறந்த நாள் கொண்டாடலாம். இப்படி புதன் சூரியனை சுற்றுற வேகம் அதிகமாக இருந்தாலும் தன்னைத்தானே சுற்றிக்கிற வேகம் ரொம்ப கம்மியாக இருக்குது. வெறும் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் தான் இது தன்னைத்தானே சுற்றிக்குது. இந்த வேகத்தில் சுற்றுறதால ஒரு முறை தன்னைத்தானே சுற்றிக்க கிட்டத்தட்ட 59 பூமி நாட்கள் ஆகுது. இப்படி புதன் சூரியனை சுற்றி வர்றதுக்கு 88 நாட்களும் தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு 59 நாட்களும் ஆகிறதால இதோட சுழல் அப்புறம் சுற்றும் காலத்தோட விகிதம் 3:2 இருக்குது. அதாவது புதன் சூரியனை 2 முறை சுற்றி வர்றதுக்குள்ள தன்னைத்தானே 3 முறை சுற்றி இருக்கும்.
சரி, புதன் இப்படி மற்ற எந்த கோளை விடவும் வித்தியாசமான ரேஷியோவில் சூரியனை சுற்றியும் சுழன்றும் வர்றதால என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா முக்கியமாக 2 மாற்றங்கள் ஏற்படுது. ஒன்று, புதனில் ஒரு சூரிய உதயத்துக்கும் அடுத்த சூரிய உதயத்துக்கும் இடையில 176 பூமி நாட்கள் இடைவெளி ஏற்படுது. அதாவது இன்னைக்கு நீங்கள் புதனில் சூரிய உதயத்தை பார்க்குறீங்கன்னா அடுத்து 176 பூமி நாட்கள் கழிச்சு தான் புதனில் மறுபடியும் சூரிய உதயத்தை பார்க்க முடியும். அப்போ புதனில் நாம் இருந்தோம்னா 88 நாட்கள் பகலாகவும் 88 நாட்கள் இரவாகவும் இருக்கும். இங்கே கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். என்னென்னா புதன் தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு வெறும் 59 நாட்கள் தான் ஆகுது. ஆனால் அப்புறம் எப்படி புதனில் ஒரு சூரிய உதயத்துக்கும் இன்னொரு சூரிய உதயத்துக்கும் இடையில 176 நாட்கள் இடைவெளி வருது? இந்த கேள்விக்கான பதிலை நான் கொஞ்சம் டீப்பாக போய் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏன்னா புரியாமல் போக கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு கோள் தன்னைத்தானே முழுசாக சுற்றிக்கிறது தமிழில் விண்மீ நாள் அப்படின்னும் ஆங்கிலத்தில் சிடரல் டே அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த விண்மீ நாள் தான் புதனில் 59 நாட்களாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சூரிய உதயத்துக்கும் இன்னொரு சூரிய உதயத்துக்கும் இடையிலான காலத்தை ஆங்கிலத்தில் சோலார் டே அப்படின்னும் தமிழில் சூரிய நாள் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த சூரிய நாள் புதனில் 176 நாட்களாக இருக்குது. சூரிய குடும்பத்தில் இருக்க எந்த ஒரு கோளுக்கும் விண்மீன் நாளுக்கும் சூரிய நாளுக்கும் இடையில பெருசாக வித்தியாசம் கிடையாது. அதுங்க ஒரு தாட்டி தன்னை முழுசாக சுற்றி முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்து சூரிய உதயம் வந்துடும். ஆனால் புதனுக்கு மட்டும் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. புதன் தன்னை 3 முறை சுற்றிக்கிட்டா தான் அடுத்த சூரிய உதயத்தை அதால் காட்ட முடியும். உதாரணத்துக்கு நம்ம பூமியை எடுத்துக்கிட்டோம்னா பூமியில் ஒரு காலை நேரத்தில் சூரியன் ஒரு மலைக்கு பக்கத்தில் உதிக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. மறுபடியும் அடுத்த நாள் காலையில் அதே மலைக்கு பக்கத்தில் சூரியன் உதிக்கிறதுக்கு கரெக்டாக 24 மணி நேரம் ஆகும். பட் சூரியன் மறுபடியும் அந்த மலைக்கு பக்கத்தில் உதிச்சதுக்கு 4 நிமிஷத்துக்கு முன்னாடியே பூமி தன்னைத்தானே முழுசாக சுற்றி இருக்கும். அப்புறம் ஏன் சூரியன் நாம் பார்த்த இடத்துக்கு மறுபடியும் வர்றதுக்கு 4 நிமிஷம் லேட் ஆகுதுன்னா அந்த 4 நிமிஷத்தில் சூரியனை சுற்றுற சுற்றுப்பாதையில் பூமி கொஞ்சம் முன்னோக்கி போயிருக்கும். அதை ஈடுகட்டி மறுபடியும் சூரியன் நோக்கி வர்றதுக்கு பூமிக்கு 4 நிமிஷம் தேவைப்படுது. அப்போ பூமியோட விண்மீன் நாளுங்கிறது 23 மணி நேரம் 56 நிமிஷமாகவும் சூரிய நாளுங்கிறது 24 மணி நேரமாகவும் இருக்குது. அப்போது மீதி இருக்கிற அந்த 4 நிமிஷம் வித்தியாசம் பூமி தான் சுற்றுப்பாதையில் கொஞ்சம் முன்னோக்கி போனதால் ஏற்படுது. இப்படி பூமி தான் சுற்றுப்பாதையில் கொஞ்சம் முன்னோக்கி போனதால் 4 நிமிஷம் வித்தியாசம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் புதன் தான் சுற்றுப்பாதையில் ரொம்ப வேகமாக சுற்றி வந்து தன்னைத்தானே மெதுவாக சுற்றிக்கிறதால புதன் தன்னை 3 முறை சுற்றிக்கிட்டா தான் அடுத்த சூரிய உதயத்தை அதால் காட்ட முடியும். இதனால தான் புதனில் ஒரு சூரிய உதயத்துக்கும் இன்னொரு சூரிய உதயத்துக்கும் இடையில 176 நாட்கள் இடைவெளியும் தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு 59 நாட்களும் ஆகுது. அப்போது இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். புதனில் ஒரு வருஷங்கிறது 88 நாட்கள் ஆகும். சூரிய நாளுங்கிறது 176 நாட்களாகவும் இருக்கிறதால புதனை பொறுத்தவரை ஒரு புதன் வருடம் ஃபுல்லாக இரவாகவும் அடுத்த புதன் வருடம் ஃபுல்லாக பகலாகவும் இருக்கும். 2 புதன் வருஷம் போனாதான் அடுத்த சூரிய உதயத்தை உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா இங்கே வருஷத்தை விட சூரிய நாள் 2 மடங்கு அதிகமாக இருக்கு. அடுத்து புதன் சூரியனை வித்தியாசமான முறையில் சுற்றியும் சுழன்றும் வர்றதால ஏற்படுற 2வது மாற்றம் என்னன்னா சூரியன் 2 முறை புதனில் உதிக்குது. எப்படின்னா புதன் சூரியனை ஒரு முட்டை வடிவ சுற்றுப்பாதையில் சுற்றி வருது. அப்படி புதன் தான் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு நெருக்கமாக சுற்றி வர்ற இந்த பகுதி பெரிஹீலியன் அப்படின்னும் சூரியனை விட்டு தொலைவில் காணப்படுற இந்த பகுதி அப்ஹீலியன் அப்படின்னும் அழைக்கப்படுது. சூரியனில் இருந்து அப்ஹீலியன் புள்ளி 7 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஆனால் பெரிஹீலியன் புள்ளி 4.5 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்க பெரிஹீலியன் சுற்றுப்பாதையில் சூரியனோட ஈர்ப்பு விசை அதிகமாக செயல்பட்டு புதனை அதோட பாதையில் வேகமாக நகர்த்துது. இதனால் புதன் தான் சுற்றுப்பாதையில் பெரிஹீலியன் பகுதியில் நுழையும் போது தான் சராசரி வேகத்தை விட அதிகபட்ச வேகத்தில் நகருது. இதுதான் புதனில் 2 தாட்டி சூரியன் உதயமாக காரணமாக இருக்குது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா புதன் பெரிஹீலியன் சுற்றுப்பாதையில் நுழையிறதுக்கு 4 நாளுக்கு முன்னாடி புதனோட கோண சுற்றுப்பாதையோட வேகமும் தன்னை சுற்றிக்கிற வேகமும் சமமாக இருக்குது. இதனால் புதனில் இருந்து சூரியனை பார்த்தா சூரியன் முன்னோக்கியும் பின்னோக்கியும் நகராமல் ஒரே இடத்துல நிலையாக இருக்கும். அடுத்து 4 நாளுக்கு அப்புறம் புதன் பெரிஹீலியனுக்கு பக்கத்தில் போகும்போது புதனோட கோண சுற்றுப்பாதை வேகம் தன்னை சுற்றிக்கிற வேகத்தை விட அதிகமாகுது. இதனால் புதனில் இருந்து சூரியனை பார்க்கும்போது நிலையாக நின்னது மட்டும் இல்லாமல் பின்னோக்கியும் சூரியன் நகரும். பெரிஹீலியனை புதன் கடந்து போகிற வரைக்கும் புதனில் சூரியன் பின்னோக்கி தான் நகரும். அடுத்து பெரிஹீலியனை கடந்து போன 4 நாளுக்கு அப்புறம் தான் புதனில் சூரியன் மறுபடியும் நிலையாக நின்று நார்மலான வேகத்தில் முன்னோக்கி போகும். இப்படி புதன் தான் சுற்றுப்பாதையில் பெரிஹீலியனில் போகும்போது வேகத்தில் ஏற்படுற சேஞ்சஸ்னால புதனில் சில புள்ளிகளில் இருந்து சூரிய உதயத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சூரியன் உதயமாகும். அடுத்து கொஞ்ச நேரம் நிற்கும், அப்புறம் மறுபடியும் மறையும், மறைஞ்சி மறுபடியும் உதயமாகும், அப்புறம் நார்மலாக மூவ் ஆகி மறைஞ்சிடும்.
இது தான் புதனில் ஏற்படுற டபுள் சன்ரைஸ்னு சொல்லப்படுது. ஆனால் இதுவே புதனோட பூமத்திய ரேகையில் இருந்து சூரியனை பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னது எல்லாமே சூரியன் தலைக்கு மேலே வந்தாப்புறம் தான் நடக்கும். எப்படின்னா புதனோட பூமத்திய ரேகை பகுதியில் இருந்து சூரியனை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் தலைக்கு மேலே சூரியன் நார்மலாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் புதன் பெரிகிலியனுக்கு வர்றதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி உங்கள் தலைக்கு மேலே சூரியன் எந்த அசைவும் இல்லாமல் நிலையாக நிற்கும். பெரிகிலியனுக்கு பக்கத்தில் புதன் போகும்போது சூரியன் பின்னோக்கி நகரும். பெரிகிலியனில் ட்ராவல் பண்ணுற வரைக்கும் சூரியன் பின்னோக்கி தான் நகரும். பெரிகிலியனை புதன் கடந்து போன 4 நாளுக்கு அப்புறம் தான் சூரியன் மறுபடியும் நிலையாக நின்று நார்மலான வேகத்தில் முன்னோக்கி நகரும். அப்புறம் கடைசியாக மறைஞ்சிடும். சூரியனோட இந்த முன்னோக்கு பின்னோக்கு நகர்வுகள் மட்டுமே நடக்க 16 பூமி நாட்கள் ஆகுது. அதாவது கிட்டத்தட்ட 2லிருந்து 3 வாரம் வரை சூரியன் நம்ம தலைக்கு மேலே தான் நிற்கும். சூரியன் மட்டும் இல்லாமல் நைட்டில் நட்சத்திரங்களும் புதனில் 2 தாட்டி உதயமாகி 2 தாட்டி மறையுது. இப்படி தான் புதனில் சூரியன் 2 தாட்டி உதயமாகி 2 தாட்டி மறையும். புதனோட மத்திய ரேகை பகுதியிலையும் மற்ற இடங்களையும் சூரியனை ஓரளவு நல்லாவே பார்க்கலாம். ஆனால் துருவங்களில் இது நடக்காத காரியம். புதன் தன்னோட சுற்றுப்பாதைக்கு அந்த அளவுக்கு சாய்வா இல்லை, வெறும் 0.034 டிகிரி மட்டும்தான் சாய்வா இருக்கு. இதனால புதனோட வட துருவத்திலையும் தென் துருவத்திலையும் சூரியன் எட்டி மட்டும் பார்த்துட்டு போயிடுது. இப்படி தான் புதனோட வேகமான சுற்றுப்பாதை காலத்தாலையும் ஸ்லோவான சுழற்சி காலத்தாலையும் புதனில் சூரியன் காட்சியளிக்குது. பூமியில இருந்து கூட புதனை நம்மால வெறுங்கானால பார்க்க முடியும். புதன் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறதால சூரியனோட வெளிச்சத்தில் அதுவும் மறைஞ்சிடுது. ஆனால் காலையிலையும் மாலையிலையும் சூரியனோட வெளிச்சம் குறையும் போது மினுமினுக்கிற ஒரு நட்சத்திரமா புதனை நம்மால் வெறுங்கானால பார்க்க முடியும். அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான். டெலஸ்கோப்பில் புதனை பார்க்கறது கொஞ்சம் ஆபத்து தான், ஏன்னா சூரியனோட கதிர்கள் நம்ம கண்ணை பாதிக்கும். ஆனால் இதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. சூரிய கிரகணம் அப்போது சூரிய கதிர்கள் தடுக்கப்படுறதால புதனை ரொம்ப தெளிவாக டெலஸ்கோப்பில் பார்க்கலாம். சந்திரன் அப்புறம் வெள்ளிக்கு அடுத்து வானத்தில் தெளிவாக தெரிகிற ஒரு கோள்னா அது புதன் தான். பூமியிலிருந்து புதன் ஓகே, பட் புதனில் இருந்து இந்த ஸ்பேஸை பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு ஸ்ட்ராங்கான வளிமண்டலம் இல்லாதால புதனுக்கு வானம் அப்படின்னு ஒன்று இருக்காது, ஃபுல்லாக கருப்பாக தான் இருக்கும். கருப்பு வானத்தில் தான் சூரியனும் மற்ற நட்சத்திரங்களும் தோன்றுறது. புதனுக்கு நிலவுகளோ வளையங்களோ இல்லாதால புதனோட வானத்தில் சூரியனுக்கு அடுத்து பிரைட்டாக தெரிகிற ஒரு கோள்னா அது வெள்ளி தான். பூமியிலிருந்து பார்த்தா கூட வெள்ளியோட ஒரு பகுதியை தான் பார்க்க முடியும். ஆனால் புதனில் வெள்ளியை முழுசாக பார்க்க முடியும். காரணம் என்னன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில வெள்ளி இருக்கும்போது வெள்ளியோட இருண்ட பக்கத்தை தான் நம்ம பார்ப்போம். ஸோ பூமியில் வெள்ளி பிறை வடிவமாக காட்சி அளிக்கும். ஆனால் புதனில் இருந்து பார்க்கும்போது சூரியனோட ஆப்போசிட்டில் வெள்ளி இருக்கிறதால சூரியனோட வெளிச்சம் மூலமாக முழு வெள்ளியவும் பார்க்க முடியும். அடுத்து புதனில் இருந்து பூமியவும் சந்திரனையும் 2 தனித்தனி புள்ளிகளாக வேறுபடுத்தி பார்க்க முடியும். 2014 அக்டோபர் 8 அன்னைக்கு புதனை சுற்றிக்கிட்டு இருந்த மெசஞ்சர் விண்கலம் சந்திர கிரகணத்தை எப்படி கேப்சர் பண்ணியிருக்கு பாருங்க. புதன் மற்ற கோள்கள் மாதிரி தன்னோட அச்சில் பெருசாக சாயாமல் வெறும் 0.034 டிகிரி மட்டுமே சாஞ்சிருக்கிறதால இங்கே பருவ காலங்கள் ஏற்படுறது இல்லை. அதாவது வெயில் காலம், குளிர்காலம் இந்த மாதிரி. அடுத்து தன்னோட அச்சில் சாயாமல் இருக்கிறதால ஏற்படுற ஒரு நன்மை என்னன்னா சூரியன் வட துருவத்துக்கும் தென் துருவத்துக்கும் பெருசாக வர்றதே இல்லை, லைட்டாக எட்டி பார்த்துட்டு போயிடுது. இதனால சூரிய கதிர்கள் துருவங்களை பெருசாக அடையாதால இங்கே வெப்பநிலை -171 டிகிரி செல்சியஸுக்கும் கம்மியாக இருக்குது. இந்த வெப்பநிலையில் துருவங்களில் இருக்க பள்ளங்களில் பனிக்கட்டிகள் நிறைஞ்சிருக்கிறத 2012 மெசஞ்சர் விண்கலம் கண்டுபிடிச்சிருக்கு. துருவங்களில் இருக்க பனிக்கட்டிகள் 10⁻15 கிலோவை தாண்டும்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. புதனோட உட்புற பாறைகள் இருந்து கசிஞ்சோ இல்லை ஸ்பேஸ்ல இருந்து வர்ற விண்கற்கள் மூலமாவோ இவ்வளோ நீர் துருவங்களை சேர்ந்திருக்கும்னு கருதப்படுது. சூரிய கதிர்கள் பழங்களுக்குள்ள போக முடியாதால பனிக்கட்டிகள் ஆவியாகாம இன்னமும் இருக்கு. புதனோட துருவங்களில் பனிக்கட்டிகள் நிறைஞ்சிருந்தாலும் பூமியில் வாழ்கிற மாதிரி உயிரினங்களால் புதனில் வாழ முடியாது. ஏன்னா அதீத வெப்பநிலையும் மெல்லிய வளிமண்டலமும் சூரிய கதிர்வீச்சுகளும் நம்மள மாதிரியான உயிரினங்களை அங்கே வாழ விடாது. ஆனால் புதனோட சில பள்ளங்களில் நுண்ணுயிர்கள் வாழ்ந்திருக்கலாம்னு கருதப்படுது. உயிர்கள் புதனில் வாழ்கிறதுக்கான சூழ்நிலை இருந்தாலுமே அது தேவையில்லாத ஒன்று தான். ஏன்னா இன்னும் சில 100 கோடி வருடங்களில் புதன் கோள் இருக்கிறதே கஷ்டம்தான். வியாழன் கோளோட பெரிஹீலியன் சுற்றுப்பாதை புதன் சுற்றுப்பாதையில் ஏற்படுத்துகிற அதிர்வுகள்னால இன்னும் 500 கோடி வருடங்களில் புதனோட சுற்றுப்பாதை நிலக்கொலைய 1% வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு வேளை நடந்துச்சுன்னா புதன் சூரியனில் விழுந்துடலாம், வெள்ளி மேலே மோதலாம், சூரிய குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்படலாம், இல்லை சூரிய குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சி பல பாதிப்புகளை உண்டாக்கலாம். இதில் புதன் தப்பிச்சா கூட அதுக்கப்புறம் சூரியனில் எரிபொருள் தீர்ந்து மிகப்பெரிய ரெட் ஜெயின்ட் ஸ்டாராக மாறும். இப்படி சூரியன் மிகப்பெரிய சிவப்பு நட்சத்திரமாக மாறும்போது புதனை அது விழுங்கிடும். புதன் மட்டும் இல்லாமல் பூமியும் கூட இந்த நிகழ்வில் அழிக்கப்படலாம்.
ஆனால் சில இயற்பியல் விதிகள் படி சூரியன் பெருசாகும் போது கோள்களோட சுற்றுப்பாதையும் பெருசாகும்னு கருதப்படுது. ஸோ புதனுக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்க எல்லாருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதன் கோளை பத்தியும் இந்த வீடியோவை பத்தியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பயோச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.